இங்கே எழில் வந்து பாராட்டணும்னு அவசியம் இல்லை, இங்கே வந்தாலே பாராட்ட தான் வந்திருக்கோன்னு அவசியம். அதனால் தனியாக அங்கே வந்து பாராட்டுறதுக்குன்னு ஒரு வார்த்தை தேடணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது என்னென்னா, சிஷ்யன் வந்து சினிமாவுக்கு வந்து 25 வருஷம் ஆகிடுச்சு. ஆனால் அவர் குருவாக இருந்த எனக்கு வந்து இன்னும் ஒரு 5 வருஷம் கூட ஆகலை. அந்த மாதிரி ஒரு நினப்பில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். நல்லா கவனிச்சிங்கன்னா நான் ஃபங்க்ஷன்லாம் வச்சுருக்கவே மாட்டேன். அதில் ஒரு புத்திசாலித்தனம் ஒன்று இருக்குது. பொதுவாக நம்ம எழில் வந்து கொஞ்ச நாள் என்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார். பொதுவாக நம்ம அசிஸ்டன்ஸ் எல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கோம்னா, நல்ல நல்ல அசிஸ்டன்ஸ்லாம் மறந்துடுவோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராஜா சாருக்கு வந்து ஒரு கேக் கொடுக்கணும் அப்படின்னும் போது அதில் வழக்கமாக நம்ம எதாவது எழுதுவோம் இல்லையா? அதனால் இசையே புள்ளி புள்ளி புள்ளி, கடலே புள்ளி புள்ளி புள்ளி, பார்த்திபன் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு கேக் ரெடி பண்ணி எடுத்துருவாங்க அப்படின்னு. பிரசாத் ஸ்டுடியோவில் அவருடைய டோர் வந்து 2 டோர் இருக்கும். இந்த டோரை திறந்துட்டு உள்ளே போகணும். இந்த டோரை திறக்கும் போது அது கேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு நான் திறந்து பார்த்தேன். பார்த்தா இசையே பூ இல்லி புள்ளி அப்படி இருக்கு. எனக்கு கெட்ட வார்த்தையில் திட்டு கோவம் வந்துருச்சு. யோ இல்லையா, அது இசையே புள்ளி புள்ளி புள்ளின்னா புள்ளி புள்ளி வச்சுருந்தேன். இல்லை சார், நீங்கள் எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக தானே எதையாவது யோசிப்பீங்க, அதனால நீங்கள் அப்படி தான் சொல்லியிருப்பீங்கன்னு நினச்சி நான் எழுதிட்டு வந்தேன் சார் அப்படின்னு. இப்போது ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி இப்போ நான் புதுசாக பண்ணுற டீம்ஸ்னு ஒரு படத்துக்கு வந்து வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து அது ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. அந்த ஃபஸ்ட் லுக் வந்து ஸ்க்ரீனில் சென்சார் சர்டிஃபிகேட்டோட ரிலீஸ் பண்ணதுக்காக அது வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணியிருக்காது. அது என்ன அறியாமல் நடந்தது. ஸோ அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வச்சுருந்தோம். அது சின்ன இடம். அது சார் இந்த இதெல்லாம் எங்கே வைக்கிறதுன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், வழக்கமாக இந்த கல்யாண மண்டபத்தெல்லாம் பன்னீர் தெளிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும்ல, நுழைஞ்ச உடனே அந்த இடத்துல இதை வச்சுருங்க அப்படின்னு. அன்றைக்கி காலையில் வேகமாக அந்த அசிஸ்டண்ட் ஓடி வந்து, பன்னீர் சொம்பு எவ்வளோ பெருசு வாங்கணும் சார் அப்படின்னு கேட்டார். எதுக்குங்க பன்னீர் சொம்பு? இல்லை நீங்கள் தானே சார் சொன்னீங்க பன்னீர் சொம்பு வைக்கிற இடத்துல அதை வைக்கணுன்ட்டு. முதல்ல பன்னீர் சொம்பு வச்சா தானே சார் அதை வைக்க முடியும். நான் சொன்னது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், இந்த இடத்துல வைங்க. ஸோ பொதுவாகவே நம்மக்கிட்ட ஒரு 100 பேர் 500 பேர் அசிஸ்டன்ட் டைரக்டராக என்னுடைய இந்த 33 வருஷத்தில் வந்திருந்தால் கூட எழில் வந்து ஒரு ஸ்பெஷல் எழில். அதனால தான் எஸ் எழில்னு இருக்குது. எஸ் எழில்னா ரொம்ப ஸ்பெஷல் அவர். அதே மாதிரி சின்சியர், சைலண்ட். நாளைக்கு அவர் துள்ளும் பண்ணுவாருங்கிறதே தெரியாத அளவுக்கு என்கிட்ட இருக்கும்போது ரொம்ப ரொம்ப அமைதியாக இருப்பார். அவ்வளோ அமைதியான ஒருத்தர். கடைசியில் கொஞ்ச நாள் கழிச்சு நான் அவரோட யுத்த சத்தம்னு ஒரு படம் பண்ணுற அளவுக்கு அவர் வளர்ந்து இன்றைக்கி இந்த மேடையை அலங்கரிக்கிறதும். இந்த தேசிகராஜா 2வோட ப்ரொடக்ஷன் வந்து இன்ஃபினிட்டி கிரியேஷன்ஸ்னு போட்டிருக்கீங்க, வந்து தான் பார்த்தேன். மிஸ்டர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள், விமலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்ஃபினிட்டினா முடிவில்லாத அவ்வளோ பெரிய வெற்றியை தொடர்ந்து விமலும் பெற, இந்த தயாரிப்பாளர் பெற என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல எல்லாருக்கும் தெரியும், நம்ம எழில் சாருக்காக முதல்ல வந்திருக்கோம் அண்ட் படத்தை வாழ்த்த வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஒரு 2 பேரை வாழ்த்தணும்னு நினைக்கிறேன். எழில் சாருக்கு முன்னாடி எழில் சாருடைய 25 வருஷ பயணத்தை வந்து ஒரு விழாவாக எடுத்து அந்த விழாவில் அவரை சிறப்பிக்கணும்னு நினச்ச முதல்ல ப்ரொடியூசருக்கும் அந்த கதாநாயகனுக்கும் முதல்ல நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஒரு நல்ல எண்ணத்துக்காகவே உங்கள் படம் ரொம்ப நல்லா ஓடும் சார். பிகாஸ் எழில் சார் டிசர்வ்ஸ் இட். அவர் பண்ண படங்கள்லாம் பல ஹீரோஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸையும் ஒரு நல்ல ஒரு பயணத்துக்கான ஒரு வழியையும் அமைச்சு கொடுத்தது. அதே மாதிரி தான் எனக்கும் அவருடைய பயணத்தில் நானும் ஒரு அங்கமாக இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு எழில் சார் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அதுக்கு தான் இங்கே வந்திருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து அவர் ஸ்கிரிப்ட் நான் படிக்கவே மாட்டேன், அவர் சொல்கிறத தான் நான் கேட்பேன். ஸ்கிரிப்ட் படிக்கிறத விட சார் ஒரு தடவை நீங்கள் கதையை சொல்லுங்களேன், ஒரு படத்தை வந்து 10 தடவை பார்த்த மாதிரி இருக்குது சார், நீங்கள் சொல்கிறதே வந்து அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லுவார், அவ்வளோ இயல்பாக சொல்லுவார். ஒவ்வொரு ஷாட் எப்படி நடிக்கணும்னு சொல்லுவார், என்ன எமோஷன்னு சொல்லுவார். ஒரு சின்ன காமெடி சீனை கூட அவ்வளோ ரசித்து அவர் வந்து சொல்லுவார். ஆனால் என்னென்னா அவர் சொல்லும் போது காது கொடுத்து நம்ம கேட்கணும், அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவர் லாரி வந்து சார், ஒரு லாரி சார், என்ன சார், இல்லை ஓப்பன் பண்ணால் ஒரு லாரி வந்து ஃபேன் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த லாரியிலேருந்து ஒருத்தன் இறங்கி ஏசி ஆஃப் பண்ணுங்க, அப்புறம் சேரை பக்கத்தில் போயிட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்னு. ஸோ எழில் சாருடைய அந்த ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, கதை சொல்லும் போது அது உள்ளே போயிடுவார், அந்த லொக்கேஷன் உள்ளே போயிடுவார், அந்த சீன் உள்ளே போயிடுவார். அப்போ நம்ம காது கொடுத்து கேட்கணும். அப்படியே கேட்டால்
ஒரு நல்ல படத்தை பார்த்தா ஒரு ஃபீல் கிடைக்கும். அவர் எப்போ கதை சொன்னாலும் சார் இன்னொரு தடவை சொல்லுங்கள் சார்னு கேட்பேன் நான். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் என்னுடைய கெரியரில் தீபாவளி. அந்த படத்தை வந்து எழில் சார் இயக்குனார். இன்றைக்கும் வந்து ஒரு திருப்பதி பிரதர்ஸ் நம்ம லிங்குசாமி சார் அவங்க பிரதரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது என்னை வந்து கூப்பிட்டாங்க. நான் வந்து சொன்னேன், உண்மையாகவே எனக்காக நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களா இல்லை எழில் சாருக்காக பண்ணுறீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். ஏன்னா நான் வேறு, நான் படங்கள் பண்ணுறது அதெல்லாம் வேறு. ஆனால் எழில் சாருடைய கதை வந்து முதல் தடவை ஒருத்தர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து ரொம்ப பாசிட்டிவாக நான் பார்த்தேன். அப்போ தான் நான் கதையை கேட்டேன். இந்த கதையை கேளுங்க அப்படின்னாங்க. கேட்டேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அண்டு இந்த மாதிரி எழில் சார் நீங்கள் நல்ல படங்கள் அடுத்தடுத்து பண்ணணும் சார். ஃபாஸ்ட்டாக பண்ணணும் சார். நிறைய படங்கள் வரணும் சார். நாங்கள் எல்லாம் அதை பார்த்து ரசிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான். அண்டு பார்த்திபன் சார் சொன்னார், இந்த எஸ்னா வந்து ஸ்பெஷல் எழில் அப்படின்னாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நோ சொல்லாத எழில் அவர். எல்லாத்துக்கும் எஸ் தான் அவர். சார் இந்த ஷார்ட் இப்படி பண்ணிக்கலாமா சார், சார் இந்த ஆக்ஷன் இப்படி பண்ணிக்கலாம், எஸ் எஸ் அப்படின்னு சொல்லுவார். அந்த பாசிட்டிவான ஒரு எனர்ஜி வந்து ரொம்ப ரேர். அது பார்க்குறது எல்லாமே நல்லா வரணும்னு நினச்சி அந்த ப்ரொடக்ஷனை வந்து காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடிய சில டைரக்டர்ஸில் அவர் ரொம்ப ஒரு முக்கியமான ஒருத்தர். அதனால்தான் இந்த அளவுக்கு அவருக்கு பெரிய வெற்றிகள் கிடைச்சிருக்கு. அண்ட் 25 சும்மா இன்னும் நிறைய போகணும். அவர் நாங்களும் கூட இருக்கோம். கண்டிப்பாக நிறைய நல்ல படங்கள் பண்ணணும். 50 ஆகணும், 75 ஆகணும், 100 ஆகணும், 100 வயசு நல்லா இருக்கணும். அவர் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. நல்லா பேசக்கூடிய பார்த்திபன் சாருக்கு சேஃப்டியாக ஒரு இடம் கொடுத்தீங்க. நான் அங்கே நின்று கொஞ்சம் கவர் பண்ணிக்கலாம் நினச்சா நீங்கள் சென்ட்ரல் டிக்க வச்சு நீ கொஞ்சம் நடுக்கமாக இருக்குது. பார்த்திபன் எதிர்க்க வச்சு வெள்ளி விழா கண்டிருக்கின்ற சகோதரர் எழிலுக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பில் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவிச்சு. எழில் வந்து உண்மையாக எழிலானவர், பேருக்கும் பொருத்தத்துக்கும் மிக சரியான நண்பர் வந்து எழில். அதாவது வந்து ஒரு பாட்டு எனக்கு ஞாபகத்து வரும், தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தில் குறைவதுண்டோ. அது மாதிரி எழில் வந்து தங்கமான ஒரு சகோதரன். எந்த பக்கம் உரசினாலும் தங்கம் தான் தெரியும். ஒரு குறையே இல்லாத ஒரு சகோதரன்னா எழில் தான். வந்து துல்லாதமனும் துள்ளும் பண்ணிவிட்டு ரொம்ப நாள் வந்து கொஞ்சம் சின்ன கேப்பில் எங்களோட இருந்தார். டைரக்டர்ஸ் யூனியனில் வந்து ஒரு பொருளாளராக இருந்தார். ஒரு நாள் ஒரு சின்ன கதை சொன்னார். சார் இது எப்படி இருக்குது சார்னு. சரி எல்லாமே ரிட்டையர் ஸ்டேஜில் இருக்கும். நான் சொல்கிறது 2010 இருக்கும்னு நினைக்கிறேன். 2010 இல்லை 11 ரிட்டையர் ஸ்டேஜ் மாதிரி ஆகிடுச்சு இல்லையா. யூனியன் வந்துட்டாவே ரிட்டையர் மாதிரி ஆகிடும். அதனால் வந்து சரி சும்மா சொல்கிறாருன்னு நினச்சேன். எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது அந்த கதை. வந்து மனங்குத்தி பறவைன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருந்தது. எழில் ரொம்ப நல்லா இருக்கேன்னு. இல்லை சார் சின்னதாக நீங்கள் ஒரு நாள் வாங்க இமான்கிட்ட கூப்பிட்டு போய் ஒரு சின்ன ஒரு சாங் போட்டு காமிச்சார். நான் சொன்னேன், எழில் திஸ் இஸ் த பெஸ்ட் ஃபிலிம், உடனே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு. எப்படின்னா துல்லாத மனம் துள்ளும் படம்லாம் வந்து நான் தீபாவளியோ துல்லாத மனம் துள்ளும் இது மாதிரி படம் வந்து பிரம்மாண்டமான படங்களை பார்த்துட்டு இது வந்து சொல்லி 45வது நாளில் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் காப்பி ரெடியாக இருக்குது சார், நீங்கள் பாருங்கன்னு சொன்னார். நான் படம் பார்க்கல. ஆனால் படம் ரிலீஸ் ஆகி நான் ஒரு வாரம் கழிச்சு தியேட்டருக்கு போகிறேன். மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு வந்து. அப்போ நான் சொன்னேன், எழில் நீங்கள் கண்டினியூஸாக இதே ஜேர்னலில் வந்து நீங்கள் படத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு. கண்டினியூஸாக வந்து எழில் வந்து அது போன்ற படங்களே வந்து பண்ணும்போது எனக்கு ஒரு சந்தோஷம்னா, நம்ம கூட இருக்கிற சக இயக்குநர்கள் வந்து மறுபடியும் வெற்றியை தொடும்போது நம்ம கூட சொல்லிக்கலாம் இல்லையா, நாங்களும் வந்து வெற்றியை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கோம், இல்லை நாங்களும் மறுபடியும் படம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையை கொடுத்தவர் கூட எழில். எழில் சார் எப்படின்னா வந்து ஏதோ பார்த்திபன் சொன்ன மாதிரி ரொம்ப அமைதியாக, ரொம்ப அவர் வார்த்தையால் சொல்ல முடியாது. அவர் இருக்கிற இடமே வந்து தெரியாத இடமா இருக்கும். ஒரு தடவை வந்து ஒரு பார்த்திபன் சார் தெரு ஒரு சின்ன சிக்கல் வந்தது. பார்த்திபனால அவர் என் எதிரணியில் நிற்கிறார். ஆனாலும் கூட எதிரணியில் சந்தர்ப்பவசத்தால் வந்து நிற்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் கூட அந்த நட்புக்காக வந்து என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவளை வந்து யார் எதிர்த்தாலும் யார் ஆதரித்தாலும் அதை பற்றி பெறும் அந்த உண்மைக்கு வந்து எடுத்துக்காட்டாக அந்த உண்மையான மேடையில் உண்மையான மனிதனாக நிற்கும்போது எழிலை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.
இன்றைக்கி இந்த மேடையில் நிற்கும்போது நான் கேட்டேன், அதுக்குள்ளே 25 வருஷம் ஆயிடுச்சா எழில்னு. பார்த்திபன் சொன்ன மாதிரி தான், பக்கத்தில் இருக்கிறவருக்கு நம்ம வயசு தெரியல, நம்ம குழந்தைங்களை பார்த்தா தான் நமக்கு வயசானது தெரியுது. அது மாதிரி வெள்ளி விழா படங்களை வந்து கொண்டாடலாம். வெள்ளி விழா ஆண்டு கொண்டாடும் போது அடடா செஞ்சு எழில் இவ்வளோ வயசாகிடுச்சா, இவ்வளோ நாள் ஆகிடுச்சா அவங்களுக்குன்னு. ஆனால் அந்த படம் இப்போ எடுத்திருக்க படம் வந்து என்கிட்ட ஒரு சின்ன ஷோ காமிச்சார், சின்ன ஷோ ரீல் மாதிரி காமிச்சார். நிச்சயமாக இந்த படம் வந்து எல்லா ட்ரெண்டையும் மீறி ஒரு படமாக இருக்கும். அதில் ஏதாவது பாலிடிக்ஸ் இருக்கா, இல்லை காமெடி இருக்கா, இல்லை கதை இருக்கா, எதுவுமே சொல்ல முடியாத ஒரு ஜேனரில் அந்த படம் வந்தது. நான் கேட்டேன் எழில் சார், எப்படி எழில் இதை எப்படி யோசிச்ச நீ? ஒரு ஜேனர்லேருந்து இன்னொரு ஜேனர் போகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ வந்து. ஆனால் காமெடி மாதிரி இருக்கிற வந்து சின்ன ஒரு பாலிடிக்ஸை வச்சு அரசியலே காமெடியாக வந்து அதில் சித்தரித்து யார் மனசும் நோக்காமல், அதாவது பார்க்கும்போது எல்லாம் சிரிப்பாங்க, ஆனால் அவங்கள தான் சொல்கிறேன்னு அவங்களுக்கு தெரியாது. அது மாதிரி அந்த படத்தில் வந்து எல்லாரையுமே சொல்கிற மாதிரி இருக்கு. அந்த சில நேரங்களில் வந்து பார்க்குறவங்க, நம்ம ஒரு படம் பண்ணும்போது அரசியல்வாதிங்க கோவப்படுவாங்க, நீ என்ன தான் சொன்னியா இல்லை பண்ணியான்னு வந்து கோவப்படுவாங்க. இந்த படம் எப்படிங்க, எழிலோட புத்தாலித்தனம் என்னென்னா, அந்த படம் பார்க்கும்போது யாரை சொல்கிறோமோ அவங்களும் சேர்ந்து சிரிப்பாங்க. ஜனங்களுக்கு தெரியும் இவங்கள தான் சொல்கிறான், ஆனால் சிரிக்கிறவங்களுக்கு தெரியாது தங்களாக தான் சொல்கிறான். அது ஒரு வகையான விமர்சனம். போது இந்த படம் வந்து நிச்சயமாக விமல் வாழ்க்கையில் வந்து இந்த படம் இன்னொரு மைல் ஸ்டோனாக இருக்கும். விமலுக்கு ஒரு மிகப்பெரிய லைஃபாக இருக்கும். பார்த்திபன் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு இன்ஃபினிட். அவர் எழிலோட வெற்றி பயணம் வந்து முடிவில்லாதது. அந்த முடிவில்லாத வெற்றி பயணத்தில் பங்கு கொள்கின்ற இன்ஃபினிட்டோட தயாரிப்பாளருக்கும், அதனுடைய சக நண்பர்களுக்கும், தோழர்களுக்கும், டெக்னீஷியன்ஸுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தனிப்பட்ட முறையிலும், தமிழ்நாடு திரைப்பட இயக்கும் சங்கத்தினுடைய தலைவருங்க முறையிலும், தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பிலும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க எழில், வாழ்க எழில், வாழ்க எழில். Thank you so much, sir.